Very good. Okay, இன்னைக்கு நான் உங்களுக்கு hand sanitize பண்றது எப்படின்னு சொல்லி தரட்டுமா? You are interested? அது மாதிரி பண்ணும்போது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், டிவி இந்த இது போன்ற தொற்றுகள் வந்து ஒழுங்கா க்ளீன் ஆகாம போகலாம். Fifth step. Hi Sanashino. Hi Afi. Very good. Sana ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. Hand sanitize பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அதனால sanitize பண்ணிட்டு இருக்கேன். Very good. நான் கரெக்ட்டா sanitize பண்றது சொல்லி விட்டுமா? ஷினு நீங்க ஃப்ரீயா? நான் ஃப்ரீ அச்சினா சும்மா நான் பென்சில் தேடிட்டு இருந்தேன் கெச்சிச்சி. Very good. Okay, இன்னைக்கு நான் உங்களுக்கு hand sanitize பண்றது எப்படின்னு சொல்லி தரட்டுமா? You are interested? You will learn? Super. Okay. இது பேர் hand rub. என்னது? Hand rub. Adults பெரியவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்க எல்லாம் எப்படின்னா 2 டைம் பிரஸ் பண்ணனும். ஒரு டைம் பிரஸ் பண்ணா 1.5 ml வரும். So 2 டைம் பிரஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 3 ml. For example, இப்போ அப்பா பண்ற பாரு. 1 2. பிரஸ் பண்ணி ஏனோ தானோ இப்படி பண்ண கூடாது. அதுக்குன்னு முறை இருக்கு. 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. WHO ன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 6 ஸ்டெப்ல ஹேண்ட் வாஷ் பண்ணனும்னு சொல்றாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரட்டுமா? ஓகே. இந்த ஹேண்ட் வாஷ் வந்து பெரியவங்களுக்கு 2 டைம் கண்டிப்பா எடுக்கணும். ஆனா கம்மியா எடுத்தாலும் தப்பு. ஒழுங்கா ஹேண்ட் சானிடைஸ் பண்ண முடியாது. ஹைஜீன் வராது. அதே மாதிரி அதிகமா எடுத்தாலும் ஹேண்ட் ஹைஜீன் வேஸ்ட் ஆகும். அந்த சானிடைசர் வேஸ்ட் ஆகும். இல்லையா? ஓகே. இப்போ அப்பா வந்து 2 இது எடுத்துருச்சு இல்லையா? சோ ஸ்டெப் 1 என்ன பண்ணனும்? palm to palm. என்ன பண்ணனும்? palm to palm. ஓகே, இது மாதிரி வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் பண்ணனும். 2 to 3 செகண்ட்ஸ். ஸ்டெப் 2 ரைட் பாம் வந்து லெஃப்ட் பாம் மேல வச்சு இந்த மாதிரி பண்ணனும். 2 to 3 செகண்ட்ஸ். திருப்பியும் லெஃப்ட் பாம் ரைட் பாம் மேல வச்சு திருப்பி அதே மாதிரி சானிடைஸ் பண்ணனும். ஓகே? அப்புறம் இன்டர்லேஸ் ஃபிங்கர்ஸ் 2 கையும் இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் பண்ணனும். ஓகே? சோ இப்போ 3 ஸ்டெப்ஸ் முடிஞ்சதா? 4th ஸ்டெப் என்ன பண்ணனும்னா நம்பியார் ஸ்டைல். நம்பியார் ஸ்டைல் இது பண்ணனும். 5th ஸ்டெப் என்ன பண்ணனும் தெரியுமா? ரொட்டேஷனல் ரப்பிங் ஆஃப் தம். தம்ப வந்து புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு இப்படி ரொட்டேஷனல் ரப்பிங் மட்டும் பண்ணனும். அது மாதிரி 2 தம்புக்கும் பண்ணனும். ஓகே? அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இப்படி கிளாஸ்ப்ட் ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? இப்படி வச்சுக்கிட்டு பாம் இப்படி காமிச்சிட்டு சென்டர்ல ஆரம்பிக்கணும். ரொட்டேஷனல் அவுட்வர்ட் ரப்பிங் பண்ணிட்டே வந்தா ஹோல் பாம் கவர் பண்ணணும். இது 2 to 3 செகண்ட்ஸ். இது மாதிரி 2 கைக்கும் பண்ணணும். ஓகே? சோ இதுதான் 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன். புரியுதா? இத வந்து திருப்பி நான் ஒரே டைம் பண்ணி காட்டுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலா 6 ஸ்டெப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் அப்பா என்ன பண்ணுவேன்? அப்பா அடல்ட்னால 2 டைம்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ணுவேன். சோ 1.5 into 2 3 ml எடுத்துப்பேன். சோ இங்க பாருங்க 1 2. அப்புறம் ஸ்டெப் 1 for 2 to 3 seconds, ஸ்டெப் 2A for 2 to 3 seconds, 2B for 2 to 3 seconds. அது மாதிரி 3 ஸ்டெப் 3 வந்து இப்படி for 2 to 3 seconds. ஸ்டெப் 4 வந்து நம்பியார் ஸ்டைலும் பண்ணலாம், இல்ல ஸ்லைடிங் டோர் டைப்பும் பண்ணலாம். ஓகே? அடுத்து ஸ்டெப் 5 வந்து ரொட்டேஷனல் ரப்பிங் ஆஃப் தம். 2 சைடும் பண்ணணும். ஸ்டெப் 6 பார்த்தனா கிளாஸ்ப்ட் ஃபிங்கர்ஸ்ல சென்டர் ஆஃப் தி பாம்ல இருந்து ஆரம்பிச்சு அவுட்வர்ட்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ் இப்படி வந்துட்டே இருந்தனா சர்க்குலர் ஃபேஷன்ல ஹோல் பாம் க்ளீன் பண்ணனும். சோ இதான் 6 ஸ்டெப்ஸ். ஓகே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் உங்க எல்லாருக்கும் எப்படி கரெக்டா ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கோங்க. இது வந்து 1 ப்ரெஸ்ஸில் வந்து 1.5 ml வரும். அப்புறம் இப்படி பண்ணுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப், அப்புறம் 6th ஸ்டெப். ஒன் ப்ரெஸ் போடணும். 1 ப்ரெஸ்ல வந்து 1.5 ml வந்து வரும். மேடம் போட்டுங்களா? போடுப்பி.
வெரி குட் வெரி குட். ஹாய் வியூவர்ஸ், டாக்டர் சோமேஸ்வரன் கோயம்புத்தூர்லேருந்து. covid19 சொல்லக்கூடிய SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ்னால் உண்டாகிற நோய் உலகம் பூரா கிட்டத்தட்ட 1-2 வருஷமாக நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த தொற்றுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஊடகங்களில், செய்திகளில், சமூக வலைதளங்களில் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். SMS, தட் இஸ் சானிடைசர், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங். இந்த மூணையும் நம்ம சரியான முறையில் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொற்று பரவுறதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கவும் முடியும், மற்றவங்களுக்கு பரவுறதை தடுக்கவும் முடியும். அடுத்தது வேக்சின். எல்லாருமே வேக்சின் கண்டிப்பாக போடணும். அட்லீஸ்ட் 2 டோஸ் போட்டு தான் தீரணும். அப்போ தான் ப்ரொடக்டிவ் ஆன்டிபாடிஸ் இல்லை நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பைக் ப்ரோட்டீன் அது நல்லா உண்டாகும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். கோவிட் வந்தாலுமே ரொம்ப சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ், சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல், உயிர் சேதமெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அதுலேருந்து குணம் பெற்றுடலாம். எஸ்பெஷலி வயதானவங்க மெயினாக கண்டிப்பாக பார்த்துருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த SMS மற்றும் வேக்சினேஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம குழந்தைங்க கிட்ட அவங்க கேஷுவலாக ஒரு பார்சல் வந்துச்சு, அந்த பார்சலை அவங்க அம்மா வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வாங்கி வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணணும்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த சானிடைஸ் பண்ணும்போது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதை சொல்லித்தரதும் கண்டிப்பாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், செவிலியர்கள் இவங்களோட கடமை மட்டுமல்ல, ஈவன் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்ட் ஹைஜீன் பண்ணணும், எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லித்தரணும். நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தானே ஹேண்ட் ஹைஜீன் இல்லை ஹேண்ட் வாஷ். நீங்கள் என்ன புதுசாக சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்கன்னு கேட்குற அந்த வியூவர்ஸ்க்காக இந்த பதில். நார்மலாக நம்ம கை கழுவும் போது தண்ணியை வச்சு கழுவிட்டு போயிடுவோம். அது மாதிரி பண்ணும்போது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், டிபி இது போன்ற தொற்றுக்கள் ஒழுங்காக க்ளீன் ஆகாமல் போகலாம். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு விசிபிள் டர்ட்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு இருக்கும்போது சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 இதுதான். எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. சோப் அண்ட் வாட்டர் வச்சு கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். எப்போ விசிபிள் டர்ட், கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு இருந்தால். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே சானிடைசர் வாங்கி வச்சுக்கணும். நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. 3M கம்பெனியோடது அவகார்ட் நல்லாயிருக்கும், மைக்ரோஷீல்ட் நல்லாயிருக்கும், ஷுல்கேவோட கம்பெனி இது. அது மாதிரி AHD 2000 சொல்லக்கூடியது நல்லா இருக்கும். அதுபோல் ஸ்டெரிலியம்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஸ்டெரிலியம், மைக்ரோஷீல்ட், அவகார்ட் அண்ட் AHD இந்த கம்பெனி எல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணல. பட் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 10 to 15 years ஆஃப் மெடிக்கல் சர்வீஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பயன்பெற்று இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிஸ், நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்க கம்பெனிஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய WHO இந்த சானிடைசர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எத்தில் ஆல்கஹால் இருக்கணும், இல்லை குளோரெக்சிலின் இருக்கணும், எத்தில் ஆல்கஹால் இவ்வளோ % தான் இருக்கணும், இது கம்மியாக இருக்கக்கூடாது, இல்லை அதிகமாக இருக்கக்கூடாது, குளோரெக்சிலின் இவ்வளோ தான் இருக்கணும், அதே மாதிரி கிளிசரால் இருக்கணும், கிளிசரால் ஒரு 85% இருக்கணும், இல்லை 1.45% இருக்கணும். இது மாதிரி பர்சன்டேஜ் வரையறை கண்டிப்பாக இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு லோக்கல் இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹேண்ட் ரப், அந்த ஹேண்ட் வாஷ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அளவு இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹால், குளோரெக்சிலின்லாம் கரெக்டாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மட்டும்தான் இந்த கம்பெனிஸோட நேம்ஸ் நான் சொல்கிறேன், மற்றபடி ப்ரொமோஷன் கிடையாது. ப்ளீஸ் வியூவர்ஸ், என்ன ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன இருக்குது, எவ்வளோ % இருக்குன்றது அறிவும் நமக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்தது, இப்போ ஹேண்ட் சானிடைசர் எப்படி பண்ணணுன்ட்டு நான் குழந்தைங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களும் அற்புதமாக அதை பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக கற்றுக்கோங்க. கரெக்டாக இந்த 6 ஸ்டெப்ஸை கேஷுவலாக எப்பயுமே ஹேண்ட் வாஷ், ஒரு கல்யாண விருந்துக்கு போனாலும் சரி, இல்லை வீட்லேயே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரியில் ஏதோ ஒரு பொருளை தொட்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி, டெஃபினட்டாக இந்த மாதிரி 6 ஸ்டெப் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீனை ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் த வியூவர்ஸ். நெக்ஸ்ட், இந்த என்னென்ன கம்பெனிஸ் வாங்கலான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கிளிசரால் பற்றி ஒன்று சொன்னேன். மோஸ்ட்லி வெறும் இந்த ஆல்கஹாலோ இல்லை குளோரெக்சிலினோ மட்டும் நம்ம தோல் மேலே பட்டுச்சு அப்படின்னா டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோயோ இல்லை ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எமோலியன்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கிளிசரால் அதை யூஸ் பண்ணுறோம். WHO என்ன சொல்லுதுன்னா 1.45% இந்த கிளிசரால் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம ஹேண்ட் ரப் ப்ரொடியூஸ் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளிசரால் உள்ளே இருக்குது. அதே மாதிரி கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ரப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.